உங்க ஃபோன் ஹேங் ஆகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னு ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க, இல்ல ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்க, கரெக்ட்டா? ஆனா, உங்க லைஃப் ஹேங் ஆயி நிக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கீங்களா? இன்னிக்கு இத பத்தி தான் நாம யோசிக்க போறோம் வாரியர்ஸ். இன்னிக்கு வீடியோ வாசிக்கிறோம் ஆனால் யோசிக்கிறோமா பகுதி 4. வெல்கம் டு ஜீசஸ் யூத் வாரியர்ஸ். நம்ம வாரியர்ஸ் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தரா இணையணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம தியானிக்க போற வசனம் சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்னடா இது தினமும் வாசிக்கிற வசனம் தானேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டீப்பா யோசிப்போம். நம்மள நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே மென்டல் டயர்ட்னஸ் தான். பிசிக்கலா ஒர்க் பண்ணலனாலும் மனசுக்குள்ள 1000 யோசனை, குழப்பம், பயம், ஒரு மாதிரி ட்ரையான ஃபீலிங் இருக்கும். அங்கதான் இயேசு வராரு. அவர் முதல்ல பண்ற விஷயம் ஹீ ரெஸ்டோர்ஸ் யுவர் சோல். அதாவது உடைந்து போனவங்க மனசையும் சோர்ந்து போனவங்க ஆத்துமாவையும் அவர் ரீசார்ஜ் பண்றாரு. அடுத்தது த ரைட் பாத். இன்னைக்கு சோஷியல் மீடியா சுத்தி இருக்கிற உலகம்னு எது சரி எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஆனா நம்ம மேய்ப்பர் நம்மள நீதியின் பாதையில நடத்துறாரு. அது ஏதோ கஷ்டமான பாதை இல்ல, அதுதான் உங்க லைஃப்க்கு சேஃபான பாதை. மத்தவங்களுக்காக இல்ல, தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது அவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்துறதுக்காகவே உங்களை அவர் கைவிடாம வழிநடத்துவார். சோ உங்க லைஃப் இன்னைக்கு எந்த பாதையில போயிட்டு இருக்கு? குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்க மேய்ப்பர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. அவர் உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணி சரியான வழியில கூட்டிட்டு போவார். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல ஏமென்னு சொல்லுங்க. அடுத்த பாட்ல சந்திப்போம்.